ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு ஒரு ட்ரைங் ரெசிபி தான். அப்படின்னா, நானும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இது செய்றேன். அசர்பைஜான்ல இருக்கிற ஒரு யூடியூப் சேனல்ல தான் நான் இந்த ரெசிபி பார்த்தேன். ரொம்ப சிம்பிளாவும், ஈஸியாவும், ஈஸிலி அவைலபிளான இன்கிரீடியன்ட்ஸ் வச்சே பண்ணியிருந்தாங்க. ஸோ, அதனால நான் இது ட்ரை பண்ணலான்னு நெனச்சேன். ஸோ, இதுக்கு நான் சிம்பிளா நம்ம பன்னுக்கெல்லாம் மாவு பெசையிற மாதிரி, ஃபர்ஸ்ட்டு அந்த மாவ பெசஞ்சுக்கிறேன். அதுக்கு நான் அப்ராக்ஸிமேட்டா ஒரு 400 கிராம்ஸ் மாவு எடுத்து, அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி, பன்னோட ரெசிபிய ஃபாலோ பண்ணி பெசஞ்சிருக்கேன். ஸோ, இத நான் ப்ரூஃப் பண்ண வச்சதுக்கப்புறம், நான் கொஞ்சம் உருளைக்கிழங்கு எடுத்து வேக வைக்கிறேன். இந்த உருளைக்கிழங்க நல்லா உடைச்சு, அதுல உப்பு, பெப்பர், அ அப்புறம் கொஞ்சம் பட்டர் எல்லாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்றேன். அப்புறம் கடைசியா கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஆக்சுவல் ரெசிபில பார்த்தீங்கன்னா, அவங்க பார்ஸ்லி லீஃப் ஏதோ சேர்த்துனாங்க. நமக்கு அது இங்க ஈஸியா அவைலபிளா இல்லாதனால, நான் கொரியாண்டர் லீவ்ஸ சேர்த்துறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, மாவு நல்லா ப்ரூஃப் ஆயி வந்துருச்சு. இத வந்து நான் 2ஆ டிவைட் பண்றேன். ஏன்னா, பொட்டேட்டோ ரோல் பண்றது தான் ஃபர்ஸ்ட் ஐடியாவா இருந்தது. அப்புறம் நான் நெனச்சேன், இதுவரைக்கும் சின்னமன் ரோலும் நான் பண்ணதில்ல. ஸோ, அதுவும் ட்ரை பண்ணலான்னு நெனச்சேன். ஸோ, 2ம் ஈக்குவலா இருக்கிற மாரி டிவைட் பண்ணி ஒரு வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அதுக்கு கீழ நான் ஒரு ஷீட் போட்டுட்டு, அதுக்கு மேல தான் ஸ்ப்ரெட் பண்றேன். ஏன்னா ரோல் பண்றதுக்கும், கட் பண்றதுக்கெல்லாம் நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப அது நல்லா நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அந்த ஷீட்டோட சைஸ்க்கே நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அதுல நான் மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த பொட்டேட்டோ மிக்ஸ் இருக்கு இல்லைங்களா? அத நான் வந்து ஈவனா ஸ்ப்ரெட் பண்றேன். இது ஸ்ப்ரெட் பண்ணும்போது நான் அந்த சால்ட், பெப்பர் எல்லாம் நம்ம டேஸ்ட் பண்ணி வேணுன்ற அளவுக்கு நம்மளோட டேஸ்ட் பட்ஸ்க்கு தகுந்த மாரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், இட்டாலியன் சீசனிங் பீஸாக்கு போடுற சீசனிங் நான் கொஞ்சம் ஆட் பண்றேன். இது ஆப்ஷனல் தான். நான் அத அப்படியே நல்லா டைட்டா ரோல் பண்ணிக்கிறேன். ரோல் பண்ணி ஒரு த்ரெட்ட யூஸ் பண்ணி சின்ன சின்னதா கட் பண்ணி நான் வந்து ட்ரேல அரேஞ்ச் பண்றேன். இதுக்கப்புறம் நான் அத கவர் பண்ணி ப்ரூஃப் பண்ண வைக்க போறேன். இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா, சின்னமன் ரோலுக்கு கொஞ்சம் ஒரு 2, 3 டீஸ்பூன் சர்க்கர, அதுல ஒரு 1/2 முக்கா டீஸ்பூன் வந்து சின்னமன் சேர்த்துக்கிறேன். எவ்ளோ கரெக்ட்டா சேர்க்கணும்னலாம் எனக்கு ஒரு ஐடியா இல்ல. இருந்தாலும் எனக்கு தகுந்த மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாரியே அந்த டவ்வ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, அது மேல ஈவனா லைட்டா பட்டர் கோட் பண்றேன். அதுக்கு மேல இந்த சுகரும், சின்னமனும் வந்து ஸ்ப்ரெட் பண்றேன். மிக்ஸ வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் சேம் பொட்டேட்டோ ரோல் மாதிரியே இத நல்லா டைட்டா ரோல் பண்ணிட்டு, சின்ன சின்ன ஈவனா கட் பண்ணி த்ரெட் யூஸ் பண்ணி கட் பண்ணிட்டு, ட்ரேல ஸ்ப்ரெட் பண்றேன். இதுவும் சைமல்டேனியஸா ப்ரூஃப் பண்ண வைக்கிறேன். 2ம் ப்ரூஃப் ஆயி வந்ததுக்கப்புறம், அ பேக் பண்ண வைக்கிறக்கு முன்னாடி, பொட்டேட்டோ ரோல்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பட்டர் மெல்ட் பண்ணி எடுத்துட்டு, அதுல அ பெ நம்ம மிளகாத்தூளும், அ கொரியாண்டர் லீவ்ஸ வந்து கட் பண்ணி, சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். இத நல்லா மிக்ஸ் பண்ணி, இப்போ ஒவ்வொரு பன் ப்ரூஃப் ஆயி வந்திருக்கும் இல்லைங்களா? அது மேல நல்லா பிரஷ் பண்ணணும். நான் கொஞ்சம் கம்மியா எடுத்துட்டேன்னு நெனைக்கிறேன். லாஸ்ட் கொஞ்சம் இதுல வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்றதுக்கு இல்ல. ஸோ நீங்க எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பிரஷ் பண்ணிக்கலாம். இப்ப அத பேக் பண்ணி எடுக்க போறேன். நான் வந்து 200 டிகிரி செல்சியஸ்ல 15 டூ 20 மினிட்ஸ்க்குள்ள நமக்கு இது ஆயிடும். நம்ம இது ஃபர்ஸ்ட்டு பேக் பண்றனால, ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு திருப்பி பாருங்க. லைக் நம்ம அந்த விண்டோல பார்க்கும்போதே அதோட கலரு, அந்த டெக்ஸ்சர், அந்த கலர் மாறி வரும்போதே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு அப்ராக்ஸிமேட்லி ஒரு 17 மினிட்ஸ்ல எனக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் எடுத்துட்டேன். இப்ப நான் அது எடுத்து பார்க்கும்போதே நல்லா சாஃப்ட்டான ரோலா இருந்தது.
ஸோ நான் அத எடுத்ததுமே, அதில ஒரு சின்ன பீஸ வந்து பிச்சு வாயில போட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி அந்த மேல நம்ம அந்த லாஸ்ட்டா கோட் பண்றோம் இல்லைங்களா? அந்த பட்டர்ல அந்த மொளகாத்தூளும், மல்லித்தழையும். அதுதான் வந்து அந்த பன்னுக்கே நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லா அ ஒரு ரிச் டேஸ்ட் குடுத்தது. ஸோ இந்த ரெசிபில நீங்க கண்டிப்பா அத மட்டும் மறந்துராதீங்க. அத கண்டிப்பா பண்ணுங்க. அப்புறம் பாருங்க நான் கட் பண்றேன். கட் பண்ணா உள்ள நமக்கு பார்க்கறக்கே அழகா இருக்கு. லேயர் லேயரா அந்த பொட்டேட்டோவோட ஃபில்லிங்கும், இந்த ரோலும் அந்த பன்னோட இதுவும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சாஃப்ட்டா நல்லா இருந்தது. ஸோ இது வந்து ஒரு சேவரி ஸ்நாக்கா நம்ம செஞ்சுக்கலாம். அதே மாரி அடுத்தது பார்த்தீங்கன்னா, சின்னமன் ரோலும் நான் பேக் பண்ணி எடுத்துட்டேன். சின்னமன் ரோலும் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் பண்ணதுல எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. ஆனா, எப்படி நம்ம சுகர் ஜாஸ்தி ஆட் பண்ணாலும், அது இந்த பட்டர், சுகர் எல்லாம் வந்து கேரமலைஸ் ஆயி கீழ வந்துருது. பேக் பண்ணும்போது. ஸோ, அதனால நம்ம நெறைய சேர்த்தும் பிரயோஜனம் இல்லன்னு நெனைக்கிறேன். ஆனா, மோரோவர் என்னோட பன்ல இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கலான்னு தோணுச்சு. ஏன்னா, ஸ்வீட் பன் நம்ம அந்த கான்செப்ட்ல இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் இருந்திருக்கும்னு தோணுச்சு. மத்தபடி டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சர் வந்து சூப்பரா இருந்துச்சு. ஸோ, இந்த 2 ரோல்ஸுமே நான் ட்ரை பண்ணது. 2மே நல்லாருக்கு. ஆனா, எனக்கு ரொம்ப பொட்டேட்டோ ரோல் வந்து ரொம்ப புடிச்சிருந்தது. ஸோ, நீங்களும் இந்த மாரி என்ன மாரியே ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சிம்பிள் ஆனா எட் ஒரு டிஃபரண்டான அ ஒரு பன் ரெசிபின்னே சொல்லிக்கலாம். ஏன்னா, பன்னோட அந்த மாவு தான் நம்ம இதுக்கும் யூஸ் பண்றோம் இல்லைங்களா? ஸோ, பொட்டேட்டோ ரோல் அண்ட் சின்னமன் ரோல் 2மே ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.